இது ஒரு இன்ஜினியரிங் மார்க் ஷீட். பார்த்தா வெறும் நம்பர்ஸ், லெட்டர்ஸ் அவ்வளோதான் தெரியும். ஆனா இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி ஒரு கதை ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த கதைக்குள்ள என்ன இருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல பார்க்கும்போது இந்த ஷீட்டோட ரிசல்ட் இதுதான். 7.55 சிஜிபிஏ செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கோபால் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்டோட 4 வருஷ இன்ஜினியரிங் படிப்போட மொத்த ரிசல்ட். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரே ஒரு நம்பர் ஒருத்தரோட திறமை, அவங்க பட்ட கஷ்டம், அவங்களோட விடாமுயற்சி இது எல்லாத்தையும் சொல்லிடுமா? இல்ல, இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் கதை இருக்கா? வாங்க இந்த மார்க்ஸ கொஞ்சம் ஆழமா நோண்டி பாப்போம். ஒரு மார்க் ஷீட்னா அது வெறும் ஃபைனல் ஸ்கோர் மட்டும் இல்லைங்க. அது ஒரு டேட்டா செட் மாதிரி. அதுக்குள்ள நிறைய பேட்டர்ன்ஸ், அவரோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு எல்லாமே ஒளிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, நமக்கு பேட்டர்ன் கிடைச்சிருச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னு. பிராக்டிகல்ஸ், லேப் எக்ஸாம்ஸ்ல அவரோட ஆவரேஜ் மார்க் பாத்தீங்கன்னா 10க்கு 9. ஆனா தியரி பேப்பர்ஸ்ல வெறும் 6.5 தான். இதுக்கு என்ன அர்த்தம்? தியரியை மனப்பாடம் பண்றதை விட கையால செஞ்சு பாக்குறதுல இவருக்கு இயற்கையாவே திறமை அதிகம்னு தெரியுது. அவரோட இந்த 8 செமஸ்டர் பயணம் அது ஒன்னும் நேரா போன ரோடு இல்ல. இந்த டைம்லைனை பாருங்க. 2014ல 5வது செமஸ்டர்ல முதல் முறையா ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆகுறாரு. அதைத் தொடர்ந்து 2015, 2016ல இன்னும் சில பேப்பர்ஸ், இப்படி பல முறை திரும்ப திரும்ப எழுதி கடைசியா 2017ல தான் எல்லா பேப்பரையும் கிளியர் பண்றாரு. இது எதை காட்டுது? இவ்ளோ பிரச்சனைகள் வந்தும் அவர் முயற்சியை கைவிடல. நாம இதுவரைக்கும் பார்த்த கதையில இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. அதுதான் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். ஒரே ஒரு சப்ஜெக்ட் நாம இதுவரைக்கும் புரிஞ்சுக்கிட்ட மொத்த கதையும் மாத்தி அதுக்கு ஒரு புது அர்த்தத்தையே கொடுக்க போகுது. அந்த சப்ஜெக்ட் இதுதான். EC 2451 ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஒர்க். இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் கதையோட ஹீரோவே. இதுல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இதுல அவர் வாங்கின மார்க் எவ்ளோ தெரியுமா? 10க்கு 10. கிரேட் S. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்ச ஒருத்தருக்கு கடைசில ஒரு சூப்பரான வெற்றி கிடைச்ச மாதிரி இருக்குல்ல? ஆனா இதோ பாருங்க, அந்த கதையே மாத்திர அந்த ஸ்டூடெண்டோட நேரடி வாக்குமூலம். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க எங்க DJS இன்ஜினியரிங் காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட வெளியில ப்ராஜெக்ட் சென்டர்ல இருந்து காசு கொடுத்து வாங்க சொன்னாங்க. அப்படி வாங்கலனா தேர்வில் தோல்வின்னு மிரட்டினாங்க. அதனால நான் பணம் கொடுத்து தான் ப்ராஜெக்ட வாங்கினேன். இந்த ஒரு வாக்கியம் நாம பார்த்த அந்த முழு மார்க்கோட அர்த்தத்தையே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த 10 மார்க் வாங்கின ப்ராஜெக்ட் அது அவரோட சொந்த உழைப்பு கிடையாது, காலேஜோட ப்ரெஷர்னால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ற இந்த குற்றச்சாட்டு நாம இந்த டேட்டாவை பார்க்குற கண்ணோட்டத்தையே மொத்தமா மாத்திடுது. சரி, இப்படி நம்பர்ஸ் முழு உண்மையும் சொல்லாத ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் எப்படி லைஃப்ல முன்னாடி போறது? இப்ப நாம இந்த அனாலிசிஸ்ல இருந்து அடுத்த ஆக்ஷனுக்கு போலாம். இதோ அதுக்கான ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் பிளான். 1. முதல்ல உங்களோட சொந்த திறமையை காட்டுற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்க. 2. உங்களோட பலமே பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ் தான், அதனால அது சம்பந்தப்பட்ட வேலைகளை டார்கெட் பண்ணுங்க. 3. இன்டர்வியூல உங்க கதைய, நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை நேர்மையா தைரியமா சொல்லுங்க. 4. புதுசா சில சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கி உங்க அறிவை அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட கேஸ்ல இருந்து நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய பெரிய பாடம் என்னன்னு பார்க்கலாம். இந்த கம்பேரிசன் தான் நமக்கு முழு உண்மையும் காட்டுது. ஒரு பக்கம் வெறும் டேட்டா 7.55 சிஜிபிஏ செகண்ட் கிளாஸ் ஏனோதானோன்னு இருக்கிற மார்க்ஸ். இன்னொரு பக்கம் அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை, பிராக்டிக்கல்ல ஒரு சூப்பரான திறமை, எவ்ளோ அடிச்சாலும் தாங்குற மனசு, சிஸ்டம் கொடுத்த ப்ரெஷர். பாத்தீங்களா? டேட்டா ஒரு சின்ன துண்டை மட்டும்தான் காட்டுது, ஆனா கதை தான் நமக்கு முழு படத்தையும் புரிய வைக்குது. அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். வெறும் நம்பர்ஸை வச்சு யாரையுமே எடை போடாதீங்க. ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க மார்க்ஸ்க்கு பின்னாடி, உங்க நம்பர்ஸ்க்கு பின்னாடி சொல்லப்படாத கதை என்ன? நம்ம பாக்குற ஒவ்வொரு டேட்டாவுக்கு பின்னாலையும் ஒரு ஆழமான சிக்கலான மனுஷனோட கதை இருக்கு. அதை நாம என்னைக்கும் மறக்க கூடாது.